வணக்கம் மக்களே, நான் உங்கள் நிமர். நம்ம வெஹிக்கிள் பஞ்ச்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தரமான வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் க்ளோஸ் கண்டெய்னர் வண்டி. ஆனா இந்த கண்டெய்னர் பாத்தீங்கன்னா ஒரு சீ ஃபுட்ஸ் லோட் யூஸ் பண்றதுக்கு தரமா இருப்பான். நீங்க ஒரு ஃபிஷர்மேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோட் அதிகமா வருதுன்னா இந்த வண்டியை தாராளமா எடுத்துட்டு போலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2017 மாடலுங்க, அசோக் லேலாண்ட்ல பாஸ் வண்டி. இதை ஃபுல்லா ஒரு கண்டெய்னர் மாதிரி நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த கண்டெய்னர் யூசேஜ் பாத்தீங்கன்னா சீ ஃபுட்ஸ், அதாவது நீங்க வந்துட்டு ஒரு 155 பாக்ஸஸ், அதாவது நம்ம மீன் லோட் எடுக்கிறோம்ல, அதுல 155 பாக்ஸஸ் வந்துட்டு ஃபுல்லா லோட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான வண்டி. இந்த வண்டியை ஒரு அடிச்சுக்க முடியாத ஒரு பிரைஸ்ல கொடுக்க போறோம். இந்த வண்டியோட பிரைஸ் டீடைல் அண்ட் இன்சூரன்ஸ், எஃப்சி டீடைல்ஸ், டயர் கண்டிஷன் எல்லாத்தையும் சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு புது ஆள் வர போறாங்க. வீடியோ வெயிட் பண்ணி பாருங்க. வண்டியோட அவுட்லுக் ஃபுல்லா நம்ம பாத்துடலாம். வணக்கம் மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வண்டி பார்த்தீங்கன்னா பப் கண்டெய்னர். இது 155 பாக்ஸ் பிடிக்கும். அசோக் லேலாண்ட்ல பாஸ் 2017 மாடலு. ஸோ வண்டி கண்டிஷன் வந்து பக்காவாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டெய்னர்லேருந்து டயர் எல்லாமே வந்து 80% நம்ம மாற்றி வச்சிருக்கோம். இந்த வண்டி கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 லட்ச ரூபாலேருந்து 8 லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஆகும். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வண்டி வந்து பப் கண்டெய்னர்னா என்னன்னு ஒரு சில பேருக்கு தெரியாது. இந்த மீன் வியாபாரம் பார்க்குறாங்களே, வானகரம், இந்த மாதிரி காசிமேடு, ஸோ அந்த சைடில் இருக்க போர்ட் வியாபாரிகளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உள்ளே வந்து ஐஸ் பாக்ஸ் வச்சுட்டு லோட் அடிப்பாங்க எல்லாருமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 155 பாக்ஸ் வந்து இதில் பிடிக்கும். ஸோ வண்டி வந்து ஃபுல்லாக பாருங்கள். பப் கண்டெய்னருக்கு அர்த்தமே இதுதான், ஓகேங்களா? உள்ள பாக்ஸ் அடிச்சிங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து உங்களுக்கு உருகவே உருகாது. நீங்கள் எங்கே லோடு போகிறதுனாலும் 48 ஹவர்ஸ்க்கு தாராளமாக தங்கும். மீன் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. கண்டெய்னர் கட்டுறதுக்கே 8 லட்ச ரூபா ஆகும், சரிங்களா? எப்படி கண்டெய்னர் கட்டுறதுக்கு 8 லட்ச ரூபா ஆகும். நம்ம வண்டியே வெறும் 14 லட்ச ரூபாய்க்கு தான் தரோங்க. பொய்லாம் சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன். வண்டியே நம்ம வெறும் 14 லட்சத்துக்கு தான் தரோம். இதுவும் நெகோஷியேட்டபிள் தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் நேரில் வந்து நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு இது நெகோஷியேட் பண்ணி கொடுங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு நான் வந்து 30 ரூபா 20 ரூபா கூட நான் கம்மி பண்ணி தரேன். எப்படி 30 ரூபா 20 ரூபா கூட நான் கம்மி பண்ணி தரேன். தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. இந்த வண்டி யாருக்கு யூசேஜ் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் காசிமேடில் மீன் வியாபாரம் பண்ணுறேன், போட்டு வச்சுருக்கேன், நான் லோடு அடிக்க போகிறேன், இல்லை நான் லோடு கண்டெய்னர் எடுக்க போகிறேன், எனக்கு வந்து போட்லாம் இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து இது உண்மைக்குமே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம். கண்டிப்பாக சொல்கிறேன், நம்பி வாங்க, இந்த வண்டியை எடுத்துகிட்டு போங்க. இன்சூரன்ஸ் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் வாப்பா. இன்சூரன்ஸ் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து 19 மாதம் உங்களுக்கு வந்துடும். 19 மாதம் எஃப்சி பண்ண வேண்டிய வேலை இல்லை. 1.5 வருஷத்துக்கு நம்ம எஃப்சி பண்ண வேண்டிய வேலை இல்லை. இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிற நாள்லேருந்து கரண்ட்டில் 1 இயர் கொடுத்துருப்போம். நம்ம இன்சூரன்ஸ் ஒர்க்கும் நம்ம பண்ணிட்டுருக்கோம். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வெஹிக்கிள் பாயிண்ட்ஸை நம்பி வந்தவங்களுக்கு எதுவுமே இல்லை. டயர் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டயர்ஸோடு வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? கேபினை பற்றி நான் சொல்லணும், ஆனால் நான் சொல்லலை. கேபினை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. கேபின் வந்து நம்மளோட நீமரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ வண்டி பார்த்துக்கோங்க. இந்த வண்டி வேணுன்றவங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியல நம்பரில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பக்காவாக ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓரளவுக்கு நீங்கள் வண்டியை ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வானகரம் மீன் மார்க்கெட் பக்கத்திலே தாங்க இருக்குது. ஸோ வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கால் 1 ஹவர் நீங்கள் கால் பண்ணாலும் வந்துடலாம். இதுக்கு வந்து நான் ஃபினான்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டவுன் பேமெண்ட். நீங்கள் வெறும் பேப்பர் ஒர்க்ஸ் சார்ஜஸ் மட்டும் கட்டிட்டு 0 டவுன் பேமெண்ட்டில் நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். பேப்பர் ஒர்க்ஸ் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சிபிலை பொறுத்து சேஞ்ச் ஆகும், சரிங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேணாம். நம்பி வாங்க, இந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க. கேபினை வந்து நீமர் சொல்லுவார். கேபின் ஏரியாவுக்கு வந்துட்டோம். கேபின் ஏரியா பாத்தீங்கன்னா செம்ம ஒரு பக்காவான ஒரு கண்டிஷன்ல இருக்கும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு, நீங்களே பாத்துக்கோங்க. இது டிரைவர் சீட், அப்புறம் கிளீனருக்கு தனியா ஒரு சீட் இருக்கு. பாத்தீங்கன்னா போர்ட் டு போர்ட் தான் அதிகமா போவோம். அதாவது நம்ம தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாதிரி போர்ட் சைட் தான் நிறைய போவோம். அப்படி போறப்ப அவங்களுக்கு ஸ்லீப்பிங் பிளேஸ் வேணும்ன்றதுனால இந்த வண்டியில வந்துட்டு டிரைவர் சீட் பிளஸ் கிளீனருக்கு, அப்படி இல்லைன்னா அவங்க தூங்குறாங்க அப்படின்னா ஸ்லீப்பிங் பிளேஸும் இருக்கு. ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி உள்ள 155 பாக்ஸஸ் உள்ள அடங்கிடும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் 2,66,000 கிலோமீட்டர் மட்டும் தான் போயிருக்கு. அதாவது இந்த வண்டி லோடு எடுத்தனாலே பாத்தீங்கன்னா நிறைய போர்ட் சைட் தான் அதிகமா போகும். அதனால லாங் ட்ரிப் தரமா அடிக்கலாம். ஒரு தரமான ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வண்டி எடுத்து கண்டெய்னர் ரெடி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 7.5 to 8 lakhs கிட்ட ஆகும். ஸோ அதை நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி நம்மளே பக்காவான ஒரு கண்டிஷன்ல வச்சிருக்கோம். நீங்க நார்மலா வந்துட்டு ஜென்ரல் வாஷ் அண்ட் இந்த மாதிரி ஒரு நார்மல் சர்வீஸ் பண்ணீங்கனாலே பக்காவா இருக்கும். வண்டி ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் நேரில் வந்து பார்க்கலாம். நீங்க வண்டியை வந்து பார்க்க வேண்டிய லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம வானகரம் மதுரவாயில் கிட்ட தாங்க இருக்கு. ஒன்னும் இல்ல, லொகேஷன் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணிருப்போம். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லொகேஷனை பார்த்து டைரக்டா வந்து விசிட் பண்ணலாம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வண்டியை ஃபுல்லா அவுட் சைடு எல்லாமே பாத்துட்டீங்களா? உங்களுக்கு பிரைஸ் ஓகேவா? நம்ம ஃபைனான்ஸ் நம்மளே பண்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.
நம்மளோட சேனலை நம்பி வரவங்களுக்கு கம்பல்சரி ஆஃபர் இருக்குங்க. அதாவது நீங்க நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா இளையா சொன்ன மாதிரி தான் 20 to 30K நாங்க ஆஃபர் பண்ணி தரோம். இந்த வண்டிக்கு ஏன் இவ்வளவு ஆஃபர் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இது 2017 மாடலு. நெக்ஸ்ட் இது கண்டெய்னர் நம்மளே ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுனால ஒரு தரமான ஒரு வண்டியா இருக்கான். மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா கம்பல்சரி 20 to 30K, அதாவது 20,000 30,000 நாங்க கம்பல்சரி எங்க சைட்ல இருந்து பண்ணி தரோம். இந்த வண்டி வெறும் சென்னையில இருக்கிறவங்க மட்டும் தான் சேல் நினைச்சீங்கன்னா ரொம்ப தப்பு மக்களே. நீங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி, அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் நம்ம வண்டியை சேல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃபைனான்ஸும் நம்ம பண்ணி தருவோம். ஃபைனான்ஸ் நம்ம சைட்ல பண்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். உங்களோட சிபில் ஸ்கோர் அண்ட் ப்ரொஃபைல் நல்லபடியா இருந்துச்சுன்னா நம்ம ஜீரோல கூட பண்ணி தருவோம். ஆனால் நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேணாம். நான் திரும்பியும் சொல்றேன், இது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருக்கிற பர்சனா இருந்தாலும் நம்ம இந்த வண்டியை சேல் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்க தாராளமா வந்து நேர்ல விசிட் பண்ணி வண்டியை தட்டி தூக்கிட்டு போலாம். நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பா நெகோஷியேட்டபிள் பண்ணி தருவாங்க. கண்டிப்பா 20,000 இருந்து 30,000 நெகோஷியேட்டபிள் பண்ணி தருவோம். அதுக்கேற்ற மாதிரி உங்க ப்ரொஃபைல் இருந்தா போதுங்க. அதனால நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதும். நம்மளோட சேனல் இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம்லயும் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்க நம்மளோட ஃபாலோவரா இருந்தா மட்டும் போதுங்க. உங்களுக்கு ஆஃபர்ஸ் தேடி வந்துட்டே இருக்கும். ஏன்னா இது நம்ம வைக்கிள் பாயிண்ட்ஸுங்க. ஆஃபர் மேல ஆஃபர் கொடுத்துட்டே இருப்போம். நான் உங்க நீமர் இந்த வண்டியோட இன்னொரு வண்டியை எடுத்துட்டு வரோம். அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். பை பாய் மக்களே.